श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது விபூதி யோகத்தில் 24வது ஸ்லோகம். புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தः சரசாம் அஸ்மி சாகரः. புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தः சரசாம் அஸ்மி சாகரः. இந்த ஸ்லோகத்தில் பார்த்த பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்ற பார்த்த மாம் புரோதசாஞ்ச புரோகிதர்களுக்குள் முக்கியமாக ப்ரஹஸ்பதியாகவும், அப்புறம் வித்தி அறிவாய், சேனானீனாம் சேனாபதிகளுக்குள் அகம் ஸ்கந்தக முருகனாகவும், சரசாமஸ்மி சரசாம் நீர்நிலைகளுக்குள் சாகரக சமுத்திரமாக உள்ளேன், சமுத்திரமாக இருக்கிறேன். என்னெல்லாம் முதல்ல புரோதசாஞ்ச முக்கியமான ப்ரஹஸ்பதி கேட்டால் புரோகிதர்களுக்குள் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன். அப்புறம் சேனானீனாம் சேனாபதிகளுக்குள் முருகனாக ஸ்கந்தனாக இருக்கிறேன். நீர்நிலைகளுக்குள் சமுத்திரமாக இருக்கிறேன். இந்த 3 விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு. ப்ரஹஸ்பதி எப்படின்னு கேட்டால் அங்கீரச முனிவரின் புத்திரர். அங்கீரச முனிவரின் புத்திரராக இருந்தாலும் அவர் தேவேந்திரனுடைய புரோகிதர், தேவர்களுக்கெல்லாம் குரு. அதே மாதிரி சேனானீனாம் அகம் ஸ்கந்தா. இவ்வுலகத்தில் நிறைய படைத்தலைவர்கள்லாம் இருப்பாள். எப்படியெல்லாம் படையை முன்னிருந்து நடத்துறது அப்படின்னு தெரிஞ்சு அந்த டெக்னிக் இருக்கும் இல்லையா, அது படையை முன்னிருந்து நடத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் யுத்த காலத்தில். இப்போ நீ தான் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கீழே ஒருத்தருமே இல்லைன்னு வைங்கோ, அப்போ நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. வி நீட் நாட் கைட் எனி ஒன். யாரையும் நம்ம வழிநடத்தி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லீடராக இருந்தால் கூட ஒருத்தருமே இல்லாத லீடர் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் லீடராக இருந்த ஒன்று தான், லீடர் இல்லாட்டியும் ஒன்று தான். ஆனால் ஒரு பெரிய படையை நடத்தணும். ஒரு போர் நடத்தும் பொழுது அந்த போரை முன்ன நின்று நடத்தணும். நடந்தினா போராது, நடத்தி ஜெயிப்பு வெற்றி காணணும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் பெரிய பெரிய வேலையெல்லாம் சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஸ்கந்தன் தான் சிறப்பானவன். நிறைய படைத்தலைவர்கள் இருப்பா, போர் தளபதியெலாம் கூட இருப்பா. ஆனால் அந்த இருக்கிற படைத்தலைவர்களுக்கெல்லாம் சிறப்பானவர் யாருன்னு கேட்டால் ஸ்கந்தர். ஆனால் அந்த என்னுடைய அம்சம்தான் ஸ்கந்தன். அந்த முருகனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நடுவில் ஊரில் நிறைய நேர்நிலைகள் இருக்கும். அப்படின்னா சாதாரணமாக இருக்கிறது இல்லை. சாகரம் அப்படின்னு சொன்னால் நிலை மாறாதது. சமுத்திரத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு பெரிய அதுக்கு ஒரு நல்ல தன்மை உண்டு. அப்படின்னா அது எப்போவுமே கரையை தாண்டி ஊருக்குள்ளே வராது. அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அது என்ன பண்ணாது, அந்த தண்ணி ஜலம் அலை அடிச்சுட்டு அப்படியே அந்த மணலை அரிச்சுட்டு போகிறது அதோடு சரி. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாது, ஊருக்குள்ளே வராது. அப்படி தினம் ஊருக்குள்ளே வருதானா நம்ம யாரான ஒத்தராவது சமுத்திரக்கரையில் நின்று சமுத்திரத்தை வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதுங்கிட்ட போவே மாட்டோம். நம்மளுக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போயான ஒரு தடவை 300 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு எப்போவான அது ஒரு தடவை ஊருக்குள்ளே வருது. அதுக்கு கூட என்ன காரணம், நம்ம ஜனங்கள்லாம் சேர்ந்து பண்ணுற தப்பு தான்னு பெரியவாளை கேட்டால் சொல்லுவாளாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறது, எப்போ பூமியில் நிறைய தப்பு பண்ணுறோம். பூமாதேவி நிறைய தப்பை பொறுத்துப்பள். ஆனால் ஒரு நாளைக்கு மேலே அப்படி கோவப்பட்டு வெளியில் வந்துட்டாளான நம்ம ஒரு ஆள் கூட மீற முடியாது. ஒரே ஒரு ஆள் கூட தப்பிச்சுன்னு வரலான்னு ஓடியெல்லாம் வர முடியாது. பூமியோட பலத்துக்கு, அசுர பலத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் நம்ம என்ன தப்பிச்சுக்க முடியுமா? ஃப்ரெயில். அதாவது அந்த கோவத்துக்கு சீற்றத்துக்கு முன்னாடி நம்ம ஓடி வருது, நம்ம காலெல்லாம் அதில் சேர்த்துக்கவே இல்லை, ஒரு குச்சிக்கு சமந்தான். அப்போது அது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரம் ஓடியெல்லாம் தப்பிச்சுன்னு வர முடியாது. அதனால் பிருத்திவியை நம்ம கோவப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பாகம்தான் சமுத்திரம், சாகரம். அதாவது அமைதிக்கு மாறாமல்
எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அந்த கோட்டு லைன்லேயே இருக்கும். அந்த கோட்டை தாண்டி உள்ளே வரவே வராது. நம்மளுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, நம்மளுடைய கசப்பான அனுபவங்கள். அது சமுத்திரம் ஊருக்குள்ளே வந்துடும், லட்சக்கணக்கான பேரை கொண்டு போயிடும்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அந்த கசப்பான அனுபவத்துக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி பூமியில் நம்ம பண்ணுற தவறுகள் தான் அதுக்கு காரணம். ஆனால் அடிப்படையில் பெருமாளே சமுத்திரமாகவும் இருக்கிறதுனால ஒரு நாளும் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் என்ன பண்ண மாட்டார், ஊருக்குள்ளே வரத்துக்கு முயற்சி பண்ணவே மாட்டார். சமுத்திரம் எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்கும். நம்ம போய் சமுத்திரத்தோட கொஞ்ச நேரம் இருந்து அளவலாவிட்டு வந்துடலாம், அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது அப்படி ஊருக்குள்ளே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. அதுபோல் ஒரு எண்ண ஓட்டங்கள் நம்மளுடைய ரொம்ப என்ன ஆழ பதிஞ்சுத்துன்னு சொன்னால் சமுத்திரக்கரையில் போகிறதுக்கு ஒத்துருமே இருக்க மாட்டான். அதனால் சரசாமஸ்மி சாகரஹா அப்படின்னு பெருமாள் தான் அந்த சமுத்திரமாகவே இருக்கார் அப்படின்னு இருந்தால் அந்த சமுத்திரத்திண்ட நம்ம எந்த விதமான தப்பு வேலையும் அங்கே போய் பண்ண மாட்டோம். சமுத்திரக்கரையில் எந்த விதமான தப்பு வேலையும் பண்ண மாட்டோம். அங்கே தப்பு பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும். ஏன்னா சரசாமஸ்மி சாகரகான்னு பெருமாள் இங்கே சொல்லி கொடுத்துட்டார். அப்பவும் கூட நம்ம பீச்சில் போய் அங்கே எதுவும் தவறு பண்ணுறோம், அந்த மணலில் என்ன அடாது பண்ணிட்டு வரோம்னு சொன்னால் அது சமுத்திரம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டு வரோம், நம்ம உட்காந்துட்டே இருந்துச்சா நம்மளை தாண்டி ஊருக்குள்ளே வந்துடும். சில இடத்துல சமுத்திர கரையே இருக்காது, சமுத்திரமே தான் அதோட ஒரு கோடு தான் வச்சுருக்கோம், அது அப்பப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு போகும் சில இடத்துல. அதனால் அடாது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சமுத்திரத்தையும் நம்ம பெருமாளாக நினச்சி, பெருமாள் இங்கே சொல்லிட்டுருக்காரு இல்லையா, சரசாமஸ்மி சாகரகா, பெரிய பெரிய கடலெல்லாம் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் நம்மளுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.